தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 21ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி வரை கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்துள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. வேலூர் மாவட்டம் பெருஞ்சிபுரம் AWS 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி AG தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம், மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், நீலகிரி மாவட்டம் பர்லியார், சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், புதுக்கோட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட அதிகமாகவும் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 34 முதல் 39 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 39 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 31 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 21 முதல் 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.